சிம்ம ராசி ராசி சக்கரத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி. சூரியனை ராசிநாதனாக கொண்ட ராசி. சூரியன் எப்படி ஒளியை எல்லாத்துக்கும் தருதோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு ஒளி விளக்காக இருக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி என்பர்கள். எப்படி சூரியனில் இருந்து அந்த ஆற்றலை எல்லாருக்கும் நம்ம பெறமோ அதே போல் தான் இந்த சிம்மராசி என்பர்கள் நல்ல ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தலைமைத்துவம், அதே மாதிரி கம்பீரமான குணத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்லாம் இந்த சிம்மராசி என்பர்கள் பெயர் எடுத்திருப்பாங்க. இந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபர்கள். அதுவும் இவங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இவங்ககிட்ட பழகிறது அப்படிங்கிறது மரியாதையாக பேசினீங்கன்னாவே நல்லா பழகுவாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உண்மையாக இருங்க. பொய்யாவோ அல்லது ஏமாற்றுற மாதிரியோ உங்ககிட்ட பேசுகிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் உண்மையாக பேசினீங்கன்னாவே இவங்க ரொம்ப நம்புவாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கையை காப்பாற்றுற நபர்களை பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சிம்மராசி என்பர்களுடைய இயல்பு அப்படின்னு சொல்லலாம். யாருக்கிட்டையுமே எந்த காரணத்தை கொண்டும் பொய் சொல்லக்கூடாது, பொய்யா ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர்கிட்ட பார்த்திங்கன்னா அன்பை காட்டி ஒரு சிலர்லாம் இவங்களை ஏமாற்றிடுவாங்க. அந்த ஏமாற்றத்தை இவங்களால் தாங்கி கொள்ளவே முடியாது. அதே மாதிரி பின்னால் போய் அவங்கக்கிட்ட பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா இவங்களால் பொறுத்துக்கவே முடியாது. அந்த அவமானப்பட்ட இடத்துலையே ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் வைராகியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யாராவது நம்ம வச்சு ஏமாத்தினாங்கன்னா அவங்கள எப்படியாவது பழி வாங்கிடுவாங்க அந்த சிம்மராசி என்பர்கள். ஒரு சிலர் அப்படி தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு முறை யாருக்கிட்டையாவது நம்பிக்கை வச்சு ஏமாந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க மீது மீண்டும் வந்து நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்கள அதிகமாக நம்பவும் மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழப்போகுது. அது தொழில் ரீதியாவா, வியாபார ரீதியாவா, குடும்ப ரீதியாவா அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும், குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சிம்மராசி அப்படின்னாவே ரொம்ப நம்பிக்கையான ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய சொல், செயல், வேகம் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சொன்னதை தான் செய்வாங்க, செய்கிறத தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க செயல்படுவாங்க அந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே தான் மற்றவங்க செயல்படுவாங்க. பொதுவாக இவங்களுடைய ஆலோசனையை எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா இவங்களுடைய பேச்சாற்றலும் அப்படி இருக்கும். இவங்க பேசுகிற விஷயங்களும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். இவங்களுடைய திங்கிங் பார்த்திங்கன்னா எல்லாருடைய லைஃப்லேயும் எல்லாத்த பற்றியும் யோசித்து தான் பேசுவாங்க. பொதுவாகவே நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதனால தான் என்னமோ எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தில் கூட ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு உறவுகளும் அவங்க எப்படி மேலே வரணும், எப்படி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்த பற்றியுமே யோசித்து தான் இவங்க முடிவெடுப்பாங்க. இவங்களுக்கு இந்த தொழில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய இடத்துல இருந்து யோசித்து அதற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஐடியா சொல்லுவாங்க. அதனால தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் அந்த பேச்சு ஒரு இடத்துல பேசினாங்க அப்படின்னா எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே இவங்களுடைய பேச்சை கேட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நடப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த சிம்மராசி என்பர்கள் யாராவது வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அல்லது உறவுகள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அதே மாதிரி இவங்களுக்கு துணிச்சல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். 12 ராசியிலே ஒரு துணிச்சல் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை தான் சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையை பார்த்தாலும் துணிந்து இறங்குவாங்க. ஒரு தொழிலே முடியாது அப்படின்னு மற்றவங்க ஒதுங்கி போனால் கூட இல்லை அதை முடிச்சிடலாம்பா, நான் ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி இறங்குவாங்க. நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி தான் இந்த சிம்மராசி அப்படின்னே சொல்லலாம். பேச்சாற்றலாம் அதிகம், நிர்வாகத்திறனும் உங்களுக்கு அதிகம், தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். என்ன இவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். இந்த வீண் கோபத்தால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான முடிவு எடுத்துட்டாங்க, ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அதை கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க. கொஞ்சம் பிடிவாதமாக செயல்படுவாங்க. அது சில நேரங்களில் மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா இன்னும் இவன் மட்டும் இப்படி
முடிவு எடுத்துகிட்டு அதை மாற்றிக்க மாட்டான். நம்ம சொல்கிறோமல்ல அதை கேட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சிலருக்கு மத்தியில் உங்களுடைய செயல்பாடுகள் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய ஆலோசனையை வந்து பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் கேட்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களே டேலண்டாக தான் யோசிப்பாங்க. அதனால் மற்றவங்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் அதிகமாக கேட்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் தொழில் எப்படி அமையும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாக சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள வழி நடத்துகிற மாதிரி ஒரு துறையில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. ஏன்னா சிறப்பான ஒரு தலைமைத்துவம் உடைய ஒரு ராசி தான் இந்த சிம்மராசி. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் இவங்களுக்கு கீழே வேலை செய்வாங்க. அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஒரு தலைமை பொறுப்பு, அந்த தலைமை நிர்வாகம் உள்ள ஒரு இடத்துல தான் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பாங்க. நீங்களும் அப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஆளாவது வேலை செய்வாங்க. அப்படி தான் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். கொஞ்சம் முயற்சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். காவல்துறை, இராணுவம், அதே மாதிரி ஆசிரியர் தொழில், வழக்கறிஞர் தொழில், இது எல்லாமே நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்ற தொழில். இது சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிச்சிங்கனாவே நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் மீடியாவில் கொடி கட்டி பரப்பிங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மேலதிகாரி அந்த பதவி அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சினிமா சார்ந்த தொழிலையும் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வழக்கறிஞர் தொழில் இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற தொழிலாக பெரும்பாலும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு தொழில் இந்த மாதிரிலாம் அமையும். இவங்களுக்கு சொந்த தொழில் அமைச்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குமா உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவங்க சொந்த தொழில் அமைச்சாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி தான் இந்த சிம்மராசி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க வந்து துணிக்கடை, நகைக்கடை, கட்டுமானம் சார்ந்த தொழில், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி தொழில்கள்லாம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க எந்த படிப்பு படித்தா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பவர்களை பொறுத்தவரையிலும் எம்பிஏ படிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு தான் நிர்வாகத்திறன் இயல்பாகவே இயற்கையாகவே அதிகமாக வரும். அதனால் எம்பிஏ படிக்கிறது, பிபிஏ படிக்கிறது, லா படிக்கிறது, இன்ஜினியரிங் சார்ந்த தொழில் தேர்ந்தெடுத்து படிக்கிறது, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நர்சிங் சார்ந்த தொழில் எடுக்கிறது, டீச்சிங் லைனுக்கு போகிறது, இந்த மாதிரி தொழிலெலாம் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு மேன்மைக்கு வரலாம். அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி படிப்பு தேர்ந்தெடுத்து இந்த சிம்மராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த லைனுக்கு போகலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அவங்கள இந்த மாதிரி சார்ந்த தொழிலில் தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சிம்மராசிக்கு இதெல்லாம் ஏற்ற படிப்பாக இருக்குது. இதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் நேசித்த நபரே உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையாக அமையறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். தாய் தந்தையருக்கு ரொம்ப மரியாதை குடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்காக அதிகமாக கஷ்டப்படுவாங்க இந்த சிம்மராசி என்பர்கள். கடினமான உழைப்பாளிகள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது பிடிக்காது. கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க, டக்குன்னு வேலையெல்லாம் கடகடன்னு செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சிம்மராசி என்பர்கள் பெரும்பாலும் செயல்படுவாங்க. அதே மாதிரி இவங்க கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய உறவுகள் அப்படின்னு தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிக ஒரு பாசம் பற்று வைத்திருக்கக்கூடியவங்க. அதுவும் ரொம்ப அவங்களுடைய தாய் தந்தையாரை அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டு தான் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் நடப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு திருமண வாழ்க்கை வருகின்ற நாட்களில் எப்படி அமையும், வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. அதே உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே அதிகமாகும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் கொஞ்சம் கோபம் வரும், இருந்தாலும் பெருசாக பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னே சொல்லலாம். உடன்பிறப்புகளை பற்றி சொல்லும்போது வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் உடன்பிறப்புகள் இருப்பாங்க. அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நிகழுமா, அவங்க வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் இருக்குது. அந்த நம்பரை கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுவாங்க. பொதுவாக நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு உடன்பிறப்புகள் இருப்பாங்க. அவங்க மீது நல்ல ஒரு பற்று உள்ளவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. 1 or 2 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், குறிப்பாக ஒரு ஏஜுக்கு ஒரு 30-35 வயதுக்கு மேலே ஆச்சு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா,
அண்ணன் தம்பிக்குள்ளேயே சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு பாக பிரிவினை பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிளவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். பிளவுகள் அப்படியே நீடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, இணைந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அமையும். தன்னுடைய உறவு, தன்னுடைய இரத்த சம்பந்தமான உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்மளுடைய சிம்மராசியில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த சிம்மராசி அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் போராட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு நடுத்தர வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் தொடர்பாக முக்கியமான சில வழிகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்துலேயும் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. புதுசாக ஒரு சிலர்லாம் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டலாம். ஏன்னா உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையும். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஆனால் செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பொதுவாக இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு கிரக அமைப்புகள் இப்படி தான் இருக்குது. புதுசாக ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா அதன் மூலிமா வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு தான். மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சக மாணவர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல ஒன்று உங்களுடைய காதுக்கு வரும். நல்ல செய்தி உங்களுக்கு காதுக்கு வர்றதுனால நீங்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் பழைய நண்பர்களை வருகின்ற வாரத்தில் சந்திக்கக்கூடிய யோகம் இருக்குது. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரியாக இந்த காலகட்டத்தில் உறக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரும். டைம் எடுப்பீங்க, அப்பயும் பார்த்திங்கன்னா நெஞ்சு படுத்துகிட்டே தான் இருப்பீங்களா கொஞ்சம் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். சிம்மராசி என்பர்கள் சூரியனோட அதிகத்தில் பிறந்ததுனால இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானை வழிபடுறது, சிவபெருமானை வழிபடுறது, பௌர்ணமி நாட்களில் போய் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றுட்டு வர்றது, முருகப்பெருமானை வழிபடுறது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே உங்களுடைய மன உறுதியை அதிகப்படுத்துறதுக்காக இந்த கடவுளெல்லாம் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவானை அதிகமாக நீங்கள் வழிபடுங்க. ஏன்னா சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் அதை செய்கிறது நல்லது. சூரியனுக்கு உரிய மந்திரமான ஓம் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.